பிரம்ம கமலத்தை தேடி வந்த முகலாய படையெடுப்பு. ஸ்ரீரங்கத்துலதான் பிரம்ம கமலம் இருந்ததாம். வெல்கம் பேக் டு வீக்லி வைஸ் அபிஷியல் சேனல். பெஸ்ட் மூவிஸ் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. நாகபந்தம் இந்த பிலிம் பெரிய கல்ட் கிளாசிக் பிலிமா வந்திருக்குது. முழுக்க முழுக்க ஹிஸ்டரியே சொல்லக்கூடிய ஒரு படம்னா அது நாகபந்தம் தான் சொல்லணும். ஹிந்துக்களுடைய வரலாறு, அதாவது பிரம்ம கமலம்னா என்ன, அது எங்க இருந்தது, அதை ஏன் முஸ்லிம்ஸ் இங்க இருந்து எடுத்துட்டு போகணும்னு நினைச்சாங்க அப்படின்னு தெளிவா காட்டுறாங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல என்னடானா, பிரம்ம கமலம்னா கலியுகம் ஸ்டார்ட் ஆகுறதுக்கு முன்னவும் துவாபர யுகம், அதாவது மகாபாரதம் முடிவுல இருந்த சம்பவம், நடக்கப்பட்ட சம்பவத்துல முக்கிய பிரம்மர்கள் எல்லாருமே சேர்ந்து உருவாக்கப்பட்ட ஒரு விஷயம் தான் பிரம்ம கமலம். அது ஒரு வைகுண்டத்தையே திறக்கக்கூடிய ஒரு கதவுன்னு சொல்றாங்க கிளைமேக்ஸ்ல. இது சம்பந்தப்பட்ட பிரம்ம கமலத்தை ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட் சேர்ந்த ஒரு ஆள் இது முழுமையான வரைக்கும் ஒரு அனலைசிஸ் இல்ல, நாகபந்த புக் எடுக்கணும்னு சொல்லி ஒரு முஸ்லிம்ஸ் ஜென்ம ஜென்மமா அவனுடைய பிறப்புல வந்த ஒரு ஆள் அவனை தேடி போறான். அவன் கூட இருந்த டெஸ்லா அப்படின்னு சொல்றவன் தான் அந்த ஆர்கியாலஜிஸ்டுடைய மருகன். அவன் அங்க தப்பிச்சு வந்துடுறான். இவனும் லாஸ்டா அங்க இருந்து ஒரு கைதி மாதிரி ஒருத்தர் இருக்கான். ஜென்ம ஜென்மமா நான் இங்கதான் இருக்கேன், நீ நானும் முன் ஜென்மத்துல நண்பர்கள், இந்த பிரம்ம கமலத்தை வச்சுதான் ஒரு பெரிய விஷயமே பண்ண போறோம் அப்படின்னு சொல்ல உடனே அவங்க 2 பேரும் திருட பாக்குறாங்க. இந்த பிரம்ம கமலம் ஸ்ரீரங்கத்துல கருவறையில, விஷ்ணுவனுடைய கருவறையில இந்த பிரம்ம கமலம் இருக்குது. இந்த பிரம்ம கமலத்தை திருடுறதுக்காகவே ஒரு பிளான போட்டு ஒரு பொண்ணு அனுப்புறாங்க. அந்த பொண்ணும் அந்த பிரம்ம கமலத்தை திருடி எடுத்துட்டு கொடுத்துருது. இந்த பிரம்ம கமலத்தை எடுத்துட்டு போகும்போது 1000 தடைகள், அதாவது நாகங்கள் அந்த பிரம்ம கமலத்தை பாதுகாக்குது. அந்த பிரம்ம கமலமும் இருக்குது. இதுலக்கு ஹீரோவுக்கு என்ன ஒரு கனெக்ட்னா, இது ஏன் இவங்க திருடுறாங்கன்னு சொல்லி செகண்ட் ஹாஃப்ல காட்டுறாங்க. இந்த பிரம்ம கமலத்தை வச்ச பிரபஞ்சம், அதாவது உலகத்தையே ஆளலாம் அப்படின்னு இவங்க புரிஞ்சிருக்காங்க. ஓகே, ஆனாலும் இந்த பிரம்ம கமலத்தினோட இம்பார்ட்டன்டான விஷயமே உங்களுக்கு என்னன்னு தெரியல. இந்த பிரம்ம கமலத்தை எடுக்க போன எல்லாருமே இறந்து போயிட்டாங்க. அதை பாதுகாக்கக்கூடிய ஒரு ஆள்கையில தான் கிளைமேக்ஸ்ல போய் சேருது. ஆனா கிளைமேக்ஸ்ல என்ன சொல்றாங்கன்னா, இந்த படம் முடிவே இல்லை, இதுதான் ஒரு தொடக்கம் அப்படின்னு சொல்லி டேரக்டர் எடுத்திருக்காங்க. இது சம்பந்தப்பட்ட விஷயம் எப்ப நடந்ததுன்னா 1756 பிரம்ம கமலத்தை திருட வந்திருக்காங்க முகலாயர்கள். அதனுடைய பயன் என்னன்னு சொல்லி பார்க்கும்போது தான் இவ்வளவு விஷயம் இருக்குது. அங்க இருக்கக்கூடிய செல்வ செழிப்பான இருக்கக்கூடிய கோயிலுக்கு எப்படி கருவறையோ, அதாவது பண நகைகளை வைக்கக்கூடிய ஒரு இடத்துல இருந்து பூரா நகை பணத்தையும் எடுத்துட்டாங்க. அவருடைய எடுத்துமே அவங்களுக்கு பார்த்தால இந்த பிரம்ம கமலத்தை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு ட்ரை பண்றாங்க. அதாவது வேற்று மதத்தை சேர்ந்தவங்க ஹிந்துக்களுடைய ஆன்மீக ரீதியா நம்பிக்கையா இருக்கக்கூடிய விஷயத்தையே திருடணும்னு பாக்குறாங்க. இதுதான் இதனுடைய படமே. பிரம்ம கமலம்னா என்ன, இதை ஏன் திருட வந்தாங்க, ஹீரோ என்ன பண்றான், ஹீரோனுடைய வம்சாவளி அழிஞ்சிருச்சு அந்த பிரம்ம கமலத்தை பாதுகாக்கணும்னு சொல்லி. இதனால எவ்வளவு விஷயம் நடக்குது அப்படின்னு சொல்லி காமிச்சிருக்காங்க. இந்த படத்துல ஒரே ஒரு பெரிய சீன்னா, ஒரு குழந்தை இந்த ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட் சொல்ல பாத்தீங்களா, டெஸ்லா தான் அப்பாவையும் சாகடிச்சிடறான், அவன் நல்லதை பண்ணணும் தான் நினைச்சான். அவனுடைய தாத்தா எல்லாருமே சாகடிச்சிடறாங்க. அந்த குழந்தை அழக்கூடிய எமோஷன் சீனு சொல்ற விஷயம் ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. அப்புறம் பிரம்ம கமலத்துல ஸ்ரீரங்கத்துல விஷ்ணுவை பார்த்த விஷயம் ரொம்பவும் ரொம்ப ரொம்ப ஒரு அருமையா இருந்துச்சு. படத்துல ஸ்பாயிலர்ஸ்னா தெளிவாவே இது பிரம்ம கமலம்னா என்னன்னு தெளிவாவே சொல்லல. செகண்ட் பார்ட்ல இருக்குன்ற மாதிரி டேரக்டர் வச்சுட்டாங்க. ரொம்ப ரொம்ப பெஸ்டா இருக்குது. நீங்க சொல்லுங்க, இந்த நாகபந்தம் மூவில வேற ஏதாவது ஆட் பண்ணிருக்கணுமா, இல்ல இதே கரெக்டா இருக்கா?